வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 25/5/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு, இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் படி நமக்கு எங்கேயாச்சும் ட்ரேடு கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய கான்செப்டில் நம்ம சில புதிய விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோடையும் நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி 15 நிமிஷம் எந்த ட்ரேடுமே கிடையாது, ஓகேவா? இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,936, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,989, ஓகேவா? ஸோ நம்மளுடைய அந்த கான்செப்ட் படி மார்க்கெட் க்ரீன் கேண்டில் வச்சுருக்குது. ஸோ க்ரீன் கேண்டில் வச்சுருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு லோ ஸ்ட்ரைக்கை தான் எடுத்துக்குவோம். 23,936 அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,950. 23,950 கால் அண்டு புட்டு ரெண்டையுமே எடுத்துக்குவோம், ஓகேவா? ஸோ கால் சைடு அப்படின்னா காலோட லோ, புட்டோட ஹையை நம்ம மார்க் பண்ணுவோம். 23,950ஓட புட்டோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130, ஓகேவா? அட் த சேம் டைம் 23,950ஓட காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105, ஓகேங்களா? இப்போ இந்த 105 கொண்டுட்டு நம்ம எதில் போட போகிறோம் அப்படின்னா புட்டில் போட போகிறோம். 23,950 புட்டில் கொண்டுட்டு 105 அப்படிங்கிறத போட போகிறோம். 105ன்னு போட்டுட்டு அதை மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், 15 நிமிஷம் முடிஞ்சோடனே கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வர மாதிரி விக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கு கீழேயே போயிடுச்சு, ஓகேவா? இவனோட அந்த ஹை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 23,950 புட்டோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130. அதை கொண்டுட்டு இதில் மார்க் பண்ணுவோம். இதில் 23,950 புட்டில் மார்க் பண்ணுவோம். அப்போ 130 அப்படின்னு மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இவனும் மேலே இருந்து தான் கீழே வந்திருக்கான், ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஏப்ரல் மாதம் மேலே ஒரு ஹாஃப் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 130 என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட்டு கிடையாது. ஏன்னா நம்ம 130 என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90, ஓகேங்களா? 90 ரூபா அப்படிங்கிறதுனால கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிட்டு அப்படியே சைடுவேஸ்லேயே தான் போயிருக்கு. இந்த மார்க்கெட் சைடுவேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த 9:25 கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு பியூர்லி என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு கிடைக்கிற டேட்டா. மார்க்கெட் அந்த 9:15க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷத்துலேருந்து மாற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த டேட்டாவை எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போட்டுறேன். இன்றைக்கி பாருங்கள், டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30, ஓகேவா? நான் 9:30க்கு இந்த இதை எடுத்திருக்கேன். 9:30க்கு நமக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ரைக் பார்த்தா போதும். அந்த என்எஸ்சி இந்தியாவில் போய் நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ்னு அடிச்சிங்கன்னா இந்த டேட்டா வரும். இங்கே பாருங்கள், 2 இடத்துல 24,000 கால் புட்டு இருக்குது. அடுத்தது 23,950 கால் புட்டு இருக்குது. அடுத்து இங்கே 23,900, இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலும் 23,900 கால் புட்டு இருக்குது. இடையில 24,200 இருக்குது. அதுக்கு முன்னாடி 24,100 நமக்கு கட் ஆகிறதுனால அந்த இதை நம்ம பார்க்க வேணாம், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்குறப்ப மார்க்கெட்டு மேலே, அதாவது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா புட்டு வந்துச்சுன்னா, அதாவது டாப்பில் இருக்கிற புட்டை ரெசிஸ்டன்ஸ் ஆகும்.
சப்போர்ட்டாகவும் கால் வந்துச்சுன்னா அதை ரெசிஸ்டன்ஸாகவும் பாருங்கள். இப்போ 24,000 நல்லா கவனிங்க. இங்கே 24,000 காலு புட்டு, 23,950 காலு புட்டு, 23,900 காலு புட்டு 3 இது இருக்குது. ஓகேவா? அப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி எதுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 23,900லேருந்து 24,000த்துக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு எப்போ தெரிஞ்சிருச்சுன்னா 9:30க்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் நம்மளோட அந்த டெலகிராம் குரூப்பில் இன்றைக்கி வந்து நோ ட்ரேட் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 9:30க்கு அதே தான் இருக்குது. இது 9:44க்கு எடுத்தது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 24,000 காலு புட்டு, 23,950 இங்கே பாருங்கள், இங்கே மாறிக்கிச்சு பாருங்கள். அந்த 24,200 கீழே போயிட்டு 23,900 வந்துடுச்சு. இப்போ இந்த 9:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த 9:30க்கு நமக்கு மார்க்கெட் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். 9:30க்கு மார்க்கெட்டு நமக்கு, நான் இது வந்து கொஞ்சம் அந்த டைம் தெரியணுங்கிறதுக்காக 5 மினிட்ஸில் மாற்றிக்கிட்டேன். 9:30க்கு நமக்கு வந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்திருக்குது. எவ்வளோ அப்படின்னா ஒரு 23,980 இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு கீழே வர்றான் அப்படின்னாலும் நமக்கு மேக்ஸிமம் 40 பாயிண்ட். ஏன்னா நமக்கு லோ எவ்வளோ இருக்குது? 23,936. அப்போ இந்த இடத்துல வந்து கீழே வரனாலும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி மேலே போகிறான் அப்படின்னாலும் நமக்கு பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு எதுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படின்னா இந்த 23,900லேருந்து 24,000த்துக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ 100 பாயிண்ட் தான் ரேஞ்சு அப்படிங்கிறப்ப அதுலேயும் 23,900த்தில் இருந்துச்சுன்னா கூட நம்ம கீழே இருந்து மேலே போகும் அப்படின்ட்டு கால் சைடு என்ட்ரி போகலாம். அல்லது 24,000 தொட்டிருந்துச்சுன்னா கூட மேலே இருந்து கீழே வரும் அப்படின்ட்டு நம்ம புட்டு சைடு போகலாம். இவன் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த 23,980, 60, 50, திரும்ப 40, திரும்ப மேலே ஒரு 60, திரும்ப 40 இப்படியே சைடுவேஸ்லேயே ஒரு 2 மணி வரை ஓட்டினதுனால காலில் ஒரு 20 பாயிண்ட் மேலே போக திரும்ப கீழே வர, அதே மாதிரி புட்டில் மேலே ஒரு 10 பாயிண்ட் போக கீழே வர, இப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸாகவே போயிடுச்சு. ஸோ சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம இந்த டேட்டாவை வச்சு கண்டுபிடிச்சிட்டதுனால இன்னைக்கு வந்து நம்ம என்ட்ரி சைடே போகலை. ஓகேவா? இங்கே பாருங்கள், அடுத்து 9:44 இங்கே பாருங்கள் 11:29க்கு இது. அப்பையும் பாருங்கள் 24,000, 23,950, 950 இங்கே இருக்குது, 900 இங்கே இருக்குது. இந்த இது மாறவே இல்லை பாருங்கள். அந்த என்எஸ்சி இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை வச்சே தான் வந்து செல்லர் வந்து எந்தெந்த இதெல்லாம் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு டீட்டெயில் தெரிய ஆரம்பிச்சிடும். செல்லரை பொறுத்தவரை 2 சைடுமே வந்து டிகே ஆனால் மட்டும்தான் அவனுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அதனால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிகே பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைடுவேஸ்லேயே நமக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது 1.4க்கு 1.4க்கும் பாருங்கள் 24,000, 23,950 இங்கே தான் நமக்கு மாறி இருக்குது. ஓகேவா? 23,900, 23,800. ஓகேவா? ஆனால் நமக்கு அங்கே மார்க்கெட்டு கீழேயும் வரல, மேலேயும் வரல, சைடுவேஸில் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது. ஓகேவா? நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி நமக்கு வந்து காலையில் என்ட்ரி கிடச்சி நீங்கள் ஒருவேளை இந்த டேட்டா, அதாவது இந்த டேபிளை பார்க்காம போயிருந்தாலும் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகியிருக்கலாம். ஓகேவா? காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பார்த்துருவோம் என்னன்னுட்டு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த நம்ம என்னது கீழே ஸ்ட்ரைக்கு 23,950. இப்போ 130 என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் 90 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு விட்டுறலாம். இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ரவுண்டு நம்பர்னு சொல்கிறோம்ல 10, 11, 12, 1, 2 இந்த டைமுக்கெலாம் வந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது 23,950. நம்ம 23,900 கால் போட்டு எடுத்து பார்த்தோன்னா, ஏன்னா நியரஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு 50 ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம 23,900 எடுத்து பார்த்துருவோம் இன்றைக்கி. சரிங்களா? $23,900 உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ட்ரி வந்து சூப்பராக கிடச்சிச்சு. ஏதோ 2 மணி போல் பார்த்தீங்க அப்படின்னா 900 கால் அண்டு புட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 23,900 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ 121. இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100
25 ஓகேவா? இங்கே பாருங்கள், கரெக்டாக 2 o'clock ஒரு என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 2 மணிக்கு ஒரு என்ட்ரி போயிருந்தோன்னா நமக்கு 121 இருந்துச்சு. 121 என்ட்ரி போய் ஒரு 40 பாயிண்ட். இது நம்மளோட கான்செப்ட் படி கிடையாது. ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 1 o'clock மேலே 2 o'clock மேலே இந்த மாதிரி ரவுண்டு டைமில் வந்து என்ட்ரி எங்கேயாச்சும் கிடைக்குதா, அதை எப்படி ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இங்கே 121 என்ட்ரி போட்டு தான் நமக்கு முடிஞ்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 233. ஏன்னா இவன் இன்னையோட லோக்கு கீழே போகவே இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான என்ட்ரி. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை இந்த மாதிரி நீங்கள் வேறு ஆங்கிளில் பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு வந்து எங்கெல்லாம் என்ட்ரி கிடைக்குது, மினிமம் எவ்வளோ ஸ்டாப் லாஸு, எவ்வளோ டார்கெட்டு, அதில் எப்போதுமே மாறாதீங்க. நம்ம அடுத்து வர டேஸில் வந்து அந்த என்எஸ்சி வெப்சைட்டில் வர அந்த டேட்டா வச்சு இன்னும் வந்து நமக்கு லெவல்ஸ்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.